Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. எம்பி நவாஸ்கனிக்கு எதிராக விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் வருமான வரித்துறை பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. எம்பி நவாஸ்கனிக்கு எதிராக விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் வருமான வரித்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வருமானத்தை மறைத்தது தொடர்பாக ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ்கனிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு இருந்தது. வருமானத்தை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த வருமான வரித்துறைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் வருமான வரித்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து இருக்கிறது. தேர்தல் வேட்புமனுவில் வருமானத்தை மறைத்தது தொடர்பாக விசாரணையில் நடந்த வருமான வரித்துறைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து இருக்கிறது. புகார் அளித்தும் வருமான வரித்துறை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நெல்லையைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்து இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் செந்தில்குட்டி. செந்தில்குட்டி, விவரங்கள். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினரான நவாஸ்கனி கடந்த 2019 ஆண்டும் 2024 ஆண்டும் தாக்கல் செய்த வேட்பு மனுக்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது சொத்துக்கள் அதிகரித்திருப்பதாகவும் அவர் வருமானத்தை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த வருமான வரித்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து திருநெல்வேலியைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தனியார் நிறுவன இயக்குனர் என்ற முறையில வரும் வருமானம் தவிர வேறு வருவாய் இல்லை என தெரிவித்த எம்பி 20 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்கள் செலுத்துள்ளதாகவும் எம்பி வருமானத்தை மறைத்தது தொடர்பாகவும் புகார் அளித்தும் வருமான வரித்துறை இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் அவர் மீது எம்பி நவாஸ்கனி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட கோரி அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே எம்பி நவாஸ்கனி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக அளித்த புகார் குறித்து சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்த மனு நிலுவையில் இருந்து வருகிறது என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கானது தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இந்த வழக்கு தொடர்பாக ஒரு வாரத்துல வருமான வரித்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையானது ஒரு வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.